அணுசக்தி தாக்குதலை தாங்கும் மிதக்கும் தீவு, சீனாவின் புதிய பிரம்மாண்ட திட்டம். செக் குடியரசு நாட்டில் ரயில்கள் நேருக்கு நேர் மோதி 57 பேர் படுகாயம். ஒரே வாரத்தில் இரண்டாவது சம்பவம். நைஜீரியாவில் பள்ளிக்குள் நுழைந்து 100 மாணவர்கள் கடத்தல். துபாயில் விமான கண்காட்சியின் போது தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்து விபத்து, விமானி பலி. பாகிஸ்தான் தொழிற்சாலையில் வெடி விபத்து, 16 பேர் பலி. சீனா அணுசக்தியை தாங்கும் மிதக்கும் தீவு ஒன்றை கட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சீனா ஆழ்கடல் செயல்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்ட அணுசக்தி வெடிப்புகளை தாங்கக்கூடிய அதிநவீன செயற்கை மொபைல் தீவு ஒன்றை கட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. ஆழ்கடல் அனைத்து வானிலை நிரந்தர மிதக்கும் ஆராய்ச்சி கூடம் என பெயரிடப்பட்டுள்ள இந்த மிதக்கும் தீவு திட்டமானது சீனாவின் தசாப்த கால தீவிர ஆராய்ச்சி திட்டமிடலின் விளைவாகும். 138 மீட்டர் நீளமும் 85 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த மிதக்கும் மொபைல் தீவானது சுமார் 78,000 டன் எடை கொண்டதாகும். இது சீனாவின் ஃபுஜியான் விமானம் தாங்கி கப்பலின் அளவிற்கு சமமாகும். கடல் நீரிலிருந்து 45 மீட்டர் உயரத்தில் நிற்கும் இந்த மிதக்கும் மொபைல் தீவில் 238 ஊழியர்கள் 4 மாதங்களுக்கு வெளியுலக விநியோகம் எதுவுமின்றி செயல்பட முடியும். 6 தொடக்கம் 9 மீட்டர் கடல் அலைகளையும் அதிக ஆற்றல் கொண்ட வகை 17 புயல்களையும் தாங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அணுசக்தி தாக்குதலை தாங்கும் திறன் இந்த மிதக்கும் மொபைல் தீவின் முக்கிய மற்றும் அசாதாரண திறனாக பார்க்கப்படுகிறது. அத்துடன் இந்த தீவில் மேம்பட்ட மெட்டா மெட்டீரியல்ஸ் என்ற அடுக்கு தகடுகள் பயன்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் இவை அதிபயங்கரமான அதிர்ச்சிகளை கூட மென்மையான அழுத்தங்களாக மாற்றும் திறன் கொண்டது என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான செக் குடியரசின் பிளேன் நகரிலிருந்து பயணிகள் ரயில் ஒன்று புறப்பட்டது. அந்த ரயில் செஸ்கே புட்டோஜோவிஸ் என்ற இடத்திற்கு அருகே சென்ற போது அதே வழித்தடத்தில் மற்றொரு ரயிலும் சென்றது. இதனால் அந்த இரு ரயில்களும் நேருக்கு நேர் மோதின. இந்த விபத்தில் 57 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து அங்கு விரைந்த மீட்புக் குழுவினர் விபத்துக்குள்ளான ரயில் பெட்டிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இந்த விபத்து காரணமாக செஸ்கே புட்டோஜோவிஸ் பிளேன் ஆகிய நகரங்களுக்கு இடையே பல மணி நேரம் ரயில் சேவை துண்டிக்கப்பட்டது. நைஜீரியாவின் கெபி மாகாணத்தில் உள்ள ஒரு பள்ளியிலிருந்து 25 மாணவிகளை ஆயுத கும்பல் துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றது. இதனை தடுக்க முயன்ற போது ஆசிரியர் உட்பட 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து கடத்தல்காரர்களிடம் இருந்து 2 மாணவிகள் தப்பியோடி போலீசில் தஞ்சமடைந்தனர். அவர்கள் உதவியுடன் மற்ற மாணவிகளை மீட்கும் முயற்சியில் போலீஸ் தீவிரமாக இறங்கியுள்ளது. இந்த மீட்பு பணிக்கு உதவுவதற்காக நாட்டின் பாதுகாப்புத்துறை மந்திரி அல்ஹாஜி பெல்லோவே கெபி மாகாணத்துக்கு செல்ல அதிபர் போலா டிபுனு உத்தரவிட்டுள்ளார். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு மேற்கு ஜம்பாரா மாகாணத்தில் உள்ள ஒரு பள்ளியிலிருந்து கடத்தப்பட்ட 279 மாணவர்களை மீட்பதில் முக்கிய பங்காற்றியிருந்தார். இந்த நிலையில் நைஜர் மாகாண பாஃபிரி நகரில் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ பள்ளி செயல்படுகிறது. இதன் அருகே மாணவர்கள் தங்கும் விடுதியும் அமைந்துள்ளது. அந்த விடுதிக்குள் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் மர்ம நபர்கள் சிலர் நுழைந்தனர். பின்னர் துப்பாக்கி முனையில் 100 மாணவர்களை அந்த கும்பல் கடத்தி சென்றது. தற்போது ஒரே வாரத்தில் 2வது முறையாக பள்ளி மாணவர்கள் கடத்தப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக நாட்டிலுள்ள அனைத்து உறைவிட பள்ளிகளையும் தற்காலிகமாக மூட ஏற்கனவே அரசாங்கம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக தனது அனைத்து வெளிநாட்டு பயணங்களையும் ஒத்திவைப்பதாக அதிபர் போலா டிபுனு அறிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் விமான கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த போர் விமானங்கள் உட்பட பல்வேறு விமானங்கள் பங்கேற்றுள்ளன. இதனிடையே இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் தயாரிப்பான தேஜஸ் ரக போர் விமானமும் இடம்பெற்றுள்ளது. இந்த விமானம் வானில் பறந்து பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி பார்வையாளர்களை கவர்ந்து வந்தது. இந்த நிலையில் துபாய் விமான கண்காட்சியில் இன்று இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இன்று மதியம் 2:10 மணியளவில் சாகச செயலில் ஈடுபட்டிருந்த போது தேஜஸ் போர் விமானம் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தை இயக்கிய விமானி உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாகாணம் ஃபைசலாபாத் நகரின் மாலிக்பூர் பகுதியில் பசை தயாரிப்பு தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் 25க்கும் மேற்பட்டோர் இன்று வழக்கமான பணியை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த தொழிற்சாலையில் இன்று பாய்லர் வெடித்து சிதறியது. இந்த வெடிவிபத்தில் தொழிற்சாலையில் பணியாற்றிக் கொண்டிருந்த 16 பேர் உயிரிழந்தனர்.
மேலும் 7 பேர் படுகாயமடைந்தனர். இந்த வெடிவிபத்து குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். படுகாயமடைந்த 7 பேரும் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அனைவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. உயிரிழந்த 16 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த வெடிவிபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.